அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் டைம் அண்ட் ஒர்க் சம் பார்க்கலாம். ஏ, பி, சி என்பவர் ஒரு வேலையை 12, 24, 8 நாட்கள் முடிப்பார்கள். மூவரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செய்தனர். பின் சி விலகிவிடுகிறார் எனில் ஏ, பி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க எடுக்கும் நாட்கள் எத்தனை? இப்போ ஏ 12 நாளில் ஒரு வேலை செய்கிறாரு. பி 24 நாளில் ஒரு வேலை செய்கிறாரு. சி 8 நாளில் ஒரு வேலை செய்கிறாரு. எல்சிஎம் பாருங்கள். 8, 12, 24. இந்த 8 24 8ஆலையும் டிவைட் ஆகும், 12ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ இதில் எது பெரிய நம்பர்னு பார்த்து இந்த சின்ன நம்பர் ரெண்டும் டிவைடானு பார்த்துக்கணும். அப்போ டிவைட் ஆனால் அதான் எல்சிஎம். எல்சிஎம் 24. இப்போ 24ல் 12 2 தடவை இருக்குது. 24ல் 24 ஒரு தடவை தான் இருக்குது. சரியா? 8 3 தடவை இருக்குது. என்ன சொல்கிறாங்க? மூவரும் சேர்ந்து ஒரு நாள் மட்டும் வேலை செய்தனர். இப்போ ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 1, சியோட எஃபிஷியன்சி 3. அதாவது டோட்டலாக 24 ஆப்பிள் இருக்குது. ஏ ஒரு நாள் 2 ஆப்பிள் தான் சாப்பிடுவார். பி ஒரு நாள் 1 ஆப்பிள் தான் சாப்பிடுவார். சி ஒரு நாள் 3 ஆப்பிள் தான் சாப்பிடுவார். அப்போ ஒரு நாளில் 3 பேர் ஆப்பிள் சாப்பிட்டாங்கன்னா 6 ஆப்பிள் தான் சாப்பிட முடியும். ஆனால் டோட்டல் 24 ஆப்பிள் இருக்குது. சரியா? அப்போ ஒரு நாளில் 6 யூனிட் அல்லது ஆப்பிள் சாப்பிட்டாங்கன்னா மீதி எவ்வளோ இருக்குது? ரிமைனிங் 18 தான் இருக்குது. சரியா? ஒரு நாள் வேலை பார்த்தாங்க. 6 யூனிட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சி விளையிறாரு. மீத உள்ள வேலையை யார் முடிக்க போகிறாங்க? இந்த ஏயும் பியும் சேர்ந்து ரிமைனிங் உள்ள வேலையை முடிக்க போகிறாங்க. ஏயோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 1. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து எஃபிஷியன்சி டோட்டலாக எவ்வளோ வரும்? 3 வருமா? ரிமைனிங் எவ்வளோ யூனிட்னு சொன்னேன்? 18. அப்போ இந்த 18 3ஆல் டிவைட் பண்ணால் 6 days வரும். ஸோ இதுதான் ஆன்சர். சரியா? இந்த ஏயும் பியும் ரிமைனிங் ஒர்க்கை 6 நாளில் முடிச்சிருவாங்க. சி விளையிட்டதுனால. நன்றி.